கார்த்திக் தீபா சீரியலில் வேறு லெவல் ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். கார்த்திக் வந்து உச்சக்கட்ட கோவத்தில் இருக்காங்கன்னே சொல்லலாம். பல்லவி மேலே மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோங்கள் செம பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஐஸ்வர்யா வந்து செம கோவத்தில் வந்து இங்கே பார்த்தீங்களா உங்கள் தம்பி என்னன்னு சொல்கிறான்னா, அவன் சம்பாரித்த சொத்தில் தான் வந்து வாங்கியிருக்கானா, அதனால் அப்படின்னா என்ன சொல்கிறான், உங்களை தனியாக சம்பாரித்து அந்த சொத்தில் வாங்கிக்க சொல்லி சொல்கிறான் அப்படின்னோடனே அருணுக்கு வந்து மனசு உடஞ்சி போயிடுது. ஆனால் கார்த்தி வந்து நான் அப்படி ஒன்றும் மீன் பண்ணலன்னா, நீ அப்படி தான் சொன்னங்கிறது இங்கே உள்ளது இப்போயாவது புரிஞ்சுக்கோங்க, உங்கள் தம்பியை பற்றியும் உங்கள் அம்மா பற்றியும். இனிமையாவது நம்ம சுயமாக சம்பாரித்து நமக்குன்னு வந்து சொத்து சேர்க்குற வழியை பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறான். இதே வார்த்தையை வந்து கார்த்தி வந்து சொல்லியிருந்தானா 6 மாதம் ட்ரைனிங் போவோம், அதுக்கப்புறமேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்களா? அதெல்லாம் மாட்டாங்க. இப்போ வாங்க போகலாம் அப்படின்னு இவங்ககிட்ட பேசி எதுவுமே லாய்க் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அருண் அழைச்சிட்டு போயிடுறாங்க. அருண் வந்து ரொம்ப வருத்தப்படுறாப்புல. அது நியாயமான வருத்தம் தான். அருணுக்கு வந்து அபிராமியமாக ஓரவஞ்சகம் செய்கிறது வந்து ரொம்ப தப்பு தான். எல்லாரையும் ஒன்றா தானே பார்க்கணும் அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. கார்த்திக் வந்து கான்ட்ராக்ட் போட்டிருந்தாங்கல்ல அந்த கம்பெனி வந்து ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணோன்னே இங்கே பாருங்கள் கார்த்திக் சார், இந்த மாதிரி பல்லவி வந்து உங்கள் கம்பெனிக்கு எதிராக வந்து சிதம்பரம் கம்பெனியில் வந்து பாட்டு பாடி ஆல்பத்தை முடிச்சிட்டாங்க. அதனால் வந்து உங்கள் கான்ட்ராக்டை நான் வந்து கேன்சல் பண்ணிடுறோம். உங்கள் கம்பெனியை விட்டு வேறு எந்த கம்பெனிக்கு பாட மாட்டாங்கன்னு சொன்னீங்களே, இப்படி வந்து எங்களை நம்ப வச்சு ஏமாற்றிட்டீங்களே சார். இதுக்கு தான் வந்து புதுசாக வந்த கான்ட்ராக்டர் அவங்கள எதிர்த்து 30 வருஷமாக அவர் கூட வச்சுருந்த சிதம்பரத்தை விட்டுட்டு உங்களுக்கு நான் நம்பிக்கையெல்லாம் கொடுத்தோம். கடைசியில் வந்து நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்களே. கடைசியில் அவருக்கு சொல்கிற டிமாண்ட் எல்லாத்தையும் நாங்கள் கேட்குற மாதிரி ஆகிடுச்சு. ஒரு புதுசாக வளர்கிற கம்பெனிக்கு கொடுக்கலான்னு நாங்கள் நினச்சது தப்பு பண்ணிட்டோம்ல. இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல சார். உங்கள் அக்ரிமெண்ட்டை நாங்கள் கேன்சல் பண்ணிடுறோம். இதுக்கு வந்து நான் உங்கள் மேலே வந்து கேஸ் போடாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. கார்த்தி வந்து உடஞ்சி போய் வந்து தீபா ரூமுக்கு வராங்க. வந்தோடனே என்னாச்சு சார், ரொம்ப டல்லாக இருக்கீங்க அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே தீபா இப்படி கேட்டால் எப்படி தான் சொல்கிறதுன்னு தெரில. கார்த்தி வந்து இல்லைங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் நான் என் லைஃப்பில் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னோடனே, நான் ரொம்ப நம்பினவங்க வந்து ஏமாத்துனாங்கன்னு கூட சொல்ல முடியாது, நம்பிக்கை துரோகம் செஞ்சிட்டாங்க. இதெல்லாம் வந்து என் வாழ்நாளில் மறக்கவே மாட்டேன் அப்படின்னோடனே, யார் சார் அப்படின்னு தெரியாத மாதிரி தீபா கேட்டோன்னே, வேறு யார், பல்லவி அந்த கம்பெனிக்கு வந்து சிதம்பரத்துக்காக பாடுவாங்கன்னு நான் என் கனவுல கூட நினச்சி பார்க்கல. ஏதாவது ஒரு பிரச்சனைனா என்கிட்ட சொல்லியிருந்திருக்கலாம். ஆனால் எனக்கு நம்பிக்கை கொடுத்துட்டு சரின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போய் ஆடினது வந்து என்னால் ஜீர்ணிச்சிக்கவே முடியல. என் வாழ்நாளில் கடைசி வரைக்கும் இந்த பல்லவிங்கிறவளை வந்து மறக்கவே மாட்டேன் அப்படின்ட்டு கார்த்திக் ஒவ்வொன்றும் பல்லவியை பற்றி பேசுகிறப்ப வந்து தீபா வந்து, கார்த்திக் சார் என்னை மன்னிச்சிடுங்க சார், உங்கள் உயிரை காப்பாற்றுறதுக்காக மட்டும்தான் நான் இந்த மாதிரிலாம் மனசை கல்லாக்கிக்கிட்டு தான் சார் இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணேன். ஆனால் உங்களுக்காக வந்து நான் பல்லவியாகவும் உண்மையாக இருக்க முடியலை, தீபாவாகவும் உண்மையாக இருக்க முடியலை, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு சொன்னோன்னே, தீபா நான் கொஞ்சம் தனியாக இருக்கேன், வெளில போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து ரூம்லேருந்து வெளில போகிறாங்க. அப்போன்னு பார்த்து அபிராமி அம்மா கேட்குறாங்க, என்னாச்சுப்பா, ஏன்பா திடீர்னு இந்த நேரத்தில் எல்லாம் கிளம்புற, டல்லாக இருக்க? அது ஒன்றும் இல்லைம்மா, நம்ம கான்ட்ராக்ட் போட்டிருந்தோம் இல்லைம்மா பல்லவிக்காக, அந்த புது கம்பெனி. ஆமாம், அந்த 12 ஆல்பம் கூட கிடைக்கணும், அவங்க வந்து ஆப்போசிட் கம்பெனிக்காக பாடிட்டாங்கம்மா சிதம்பரத்துக்காக அப்படின்னு. என்ன கார்த்தி சொல்கிற, அவங்க பாட மாட்டாங்கன்னு உறுதியாக நம்பினியப்பா. எல்லா பொண்ணுங்களுமே எல்லாமே ஃப்ராடு தான்ப்பா. நம்ப வச்சு ஏமாத்துறதெல்லாம் வந்து நம்பிக்கை துரோகம்ப்பா. இது எல்லாமே இந்த உலகத்தில் வந்து பணம் காசு மட்டும்தான் மதிப்பாங்க தவிர, நீ தான் அவளை முத இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்க, அதுக்காக வந்து இப்படி பண்ணிட்டாங்கம்மா. எனக்கு அது செஞ்சதுக்கு அவங்க பாடினது கூட வருத்தம் இல்லைம்மா. நான் உங்கள் கம்பெனியை தவிர வேறு எந்த கம்பெனி பாட மாட்டேன்னு எனக்கு நம்பிக்கை கொடுத்து ஏமாற்றிட்டாங்க பார்த்தியா, அந்த நம்பிக்கை துரோகத்தை என்னால் ஜீர்ணிச்சிக்கவே முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் மீனாட்சியும் வந்து ஹாலில் கேட்டுடுறாங்க. கேட்டோன்னே தீபாவை போய் வேகமாக போயிடுறாங்க. அறிவு இருக்கா ஒன்று, நீ கொஞ்சமாவது கார்த்திக்கிட்ட உண்மையை சொல்லியிருந்தா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருக்கும். இப்போ நீ மேற்கொண்டு பெரிய பிரச்சனையை இழுத்து விட்டு வச்சுருக்கிய. அவன் வந்து கார்த்தி இந்த ஜென்மத்தில் உன்னை பல்லவி நீ தான் தெரிஞ்சால் மன்னிக்கவே மாட்டான். ஏன் இப்படி பண்ணி வச்சுருக்க அப்படின்னோன்னே, வேறு என்னக்கா பண்ணுறது, அவரோட உயிரை காப்பாற்றணும்ல, என்ன சொல்கிற நீ? ஆமாக்கா, போட்டில் போகிறப்ப இந்த மாதிரி டுமில் துப்பாக்கி மாதிரி ஏதோ ஒன்று வச்சுட்டு என்னை மிரட்டினாங்க. கார்த்தி வரணும்னா, கரைக்கு வரணும்னா பாடி ஆகணும்னு சொன்னாங்க. எனக்கு வேறு வழி தெரியாமல் பாடிட்டேன். தீபா நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட தீபா, அப்படி மட்டும் என்கிட்ட சொல்லியிருந்தேன்னா, இல்லை வேறு யார்கிட்டையாவது சொல்லி கார்த்தியை அலாட் பண்ணி சமாளிச்சிருந்துருக்கலாம். நீ வந்து வாழ்க்கையே ரிஸ்க் எடுத்துகிட்ட, தப்பு பண்ணிட்டே தீபா அப்படிங்கிறாங்க. அதோட ப்ரோமோ